ராதிகா, 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 என்னாச்சு ராதிகா? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ராதிகா? இன்னைக்கு என் பக்திக்கு ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு. அந்த அந்த பூ இப்ப என்ன பண்றது விஷாக்கா? நான் போய் தேவாவை கூட்டிட்டு வரேன். அம்மா, பாட்டிமாவை நான் தொட்டா உங்களுக்கு கோவம் வரும். நீங்க இந்த பூவை கங்கா தீர்த்தத்துல நினைச்சு அவங்க காயத்துல ஒத்தி இடுங்க. கோவிந்த கோபால ராதே ராதே. ராதிகா, ராதிகா, நீங்க இவ்வளவு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுங்க மாப்பிள்ள, கூட்டிட்டு போயிடுங்க. விஷாக்கா, எனக்கு கொஞ்சம் கண்ணாடி கொண்டு வர முடியுமா? எதுக்கு? எனக்கு என்னோட உடம்ப பார்க்கணும். அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. என்னோட உடம்பு தானே விஷாக்கா. ராதிகா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. நர்ஸ் வந்து உனக்கு ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? தயவு செஞ்சு கொண்டு வா. ராதிகா, 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 அவர் ஏன் என்ன கல்யாணம் பண்ணாரு? இப்படி இருக்கிற என் உடம்ப பார்த்தோம், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், ஏன் என்ன அவர் மனைவியா ஏத்துக்கிட்டாரு? நாளைக்கு காலையில நீ உன்னோட மறு வீட்டுக்கு போக போற. மறுவீடு போறது நான் விரும்பல விஷாக்கா. அம்மா, அம்மா பாருங்கம்மா, ராதிகா என்னாச்சு? நாளைக்கு அவ மறு வீட்டுக்கு போக மாட்டாளா? ராதிகா, அம்மாடி, எதுக்காக நீ அப்படி சொல்ற? எனக்கு புகுந்த வீடு கிடைச்சிருச்சுமா. ஆனா என் புகுந்த வீட்டுக்கு நான் ஒரு கருகிய மருமகளாவா போவேன். அந்த நெருப்பு என்னோட உடம்ப இல்ல, என் வாழ்க்கை எரிச்சிருக்குமா. ஞாபகம் வச்சுக்கமா, தேவா கைய பிடிச்சு அக்னிய வலம் வந்திருக்க, வாக்கு வேற கொடுத்திருக்க. நீ கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும்னா நீ அவங்களோட போய்தான் ஆகணும். உன்னோட பத்தினி தர்மத்தை காப்பாத்த மறந்துடாதம்மா. உன்னோட பத்தினி தர்மத்தை காப்பாத்த வேண்டிய சக்திய உன்னோட கண்ணன் கொடுப்பாரு. மிஸ்டர் தேவா, நீங்க ராதிகாவை எப்படி பாத்துக்கணும் தெரியுமா? அவங்கள ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இன்னொரு முறை இப்படி நடந்ததுன்னா அவங்க உடம்பு இதை விட ரொம்ப மோசமாகிடும். டாக்டர், அது வந்து ராதிகாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்பா, இந்த வீட்டுல இருந்து தான் மறுவீடு வரணும்னு ராதிகா ஆசைப்பட்டா. அம்மாவோட இந்த நிலைமையை பார்த்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால அவளுக்கு வலி அதிகமாயிடுச்சு. அதனாலதான் டாக்டர் கூப்பிட வேண்டியதாயிடுச்சு. வாங்கப்பா, நாம பாட்டிமாவை போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க வைத்தியரே. நான் கிளம்புறேன். சரியா போயிடுச்சு சேஷு, சரியா போயிடுச்சு. இங்க பாரு, என் கைய பாரு. அம்மா பாத்தீங்களா, ராதிகாவோட கால் இந்த வீட்டுல பட்ட உடனே உங்களோட உடம்பு குணமாயிடுச்சு. அவ பேரை எடுக்காத, என்கிட்ட அவ பேரை எடுக்காத. உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அவளை போய் இப்படி திட்டுறீங்களே பாட்டிமா. ஏன் பாட்டிமா, ஏன்? உங்களுக்கு குணமாகணும்னு அவ வேண்டிக்கிட்டதுனால இன்னைக்கு அவ நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. ஹலோ ராதே ராதே சாஸ்திரி, நாளை காலம்புற நாங்க சின்ன மருமகளை அழைச்சிட்டு போறதுக்கு அங்க வரோம். அதுக்கப்புறம் அவ எப்பவும் எங்க கூட தான் இருக்க போறா. அதுக்கப்புறம் அவ உங்க வீட்டுக்கு வந்தா கூட அவ எங்களோட பொண்ணு தானே. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கடவுள் புண்ணியத்தால நல்லபடியா நடக்கணுமா? ராதிகாக்கு உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா, சாஸ்திரி தான் பேசினாரு. இப்ப நான் நாளைக்கு பொழுது எப்ப விடியும்னு காத்துட்டு இருக்கேன். பொழுது விடிஞ்ச உடனே நம்ம சின்ன மருமகளை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்.